தமிழக சட்டசபையில் 2026-2027 நிதியாண்டுக்கான வேளாண் பட்ஜெட்டை வேளாண் துறை அமைச்சர் வினோத் தாக்கல் செய்தார். விவசாயிகளுக்கான இலவச மின்சாரத்திற்காக ரூபாய் 7,432 கோடி பட்ஜெட்டில் ஒதுக்கப்படுவதாக வேளாண் அமைச்சர் வினோத் தெரிவித்தார். 15 லட்சம் விவசாயிகள் பயன்பெறும் வகையில் பயிர் காப்பீடுக்கு 648 கோடி ரூபாய் ஒதுக்கப்படும் என பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டது. பயிர் வகைகள் மற்றும் எண்ணெய் வித்து பயிர்களில் தன்னிறைவுக்கான இயக்கத்திற்கு ரூபாய் 203.46 கோடி நிதி ஒதுக்கப்படுகிறது. 2026-2027 நிதியாண்டில் 17,000 கோடி ரூபாய் அளவுக்கு பயிர்க்கடன் வழங்கப்படும் என சட்டசபையில் வேளாண் துறை அமைச்சர் வினோத் அறிவித்தார். 17,315 ஏக்கருக்கு விதை கரும்பு மானியமாக ரூபாய் 9.36 கோடி நிதி வேளாண் பட்ஜெட்டில் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் வினோத் தெரிவித்தார். தமிழகத்தில் 8 புதிய ஒருங்கிணைந்த வேளாண்மை விரிவாக்க மையங்கள் 27.82 கோடி ரூபாயில் அமைக்கப்படும். விதை சுத்திகரிப்பு திறனை அதிகரிக்க 3 புதிய விதை சுத்திகரிப்பு நிலையங்கள் 7.1 கோடியில் அமைக்கப்படும் என வேளாண் துறை அமைச்சர் வினோத் அறிவித்தார். பருத்தி உற்பத்தியை பெருக்க 27.21 கோடி ரூபாயில் பருத்தி மறுமலர்ச்சி இயக்கம் துவங்கப்படும். சீமை கருவேல மரங்களை அகற்ற 4 கோடி ரூபாய் ஒதுக்கப்படும் என வேளாண் அமைச்சர் வினோத் அறிவித்தார். உயிர்ம உர பயன்பாட்டை ஊக்குவிக்க விவசாயிகளுக்கு 4,000 ரூபாய் சிறப்பு ஊக்கத்தொகையாக வழங்கப்படும் என அமைச்சர் வினோத் தெரிவித்தார். ரசாயன உர பயன்பாட்டை தவிர்க்க 1 லட்சம் ஏக்கர் நிலங்களுக்கு திரவ உயிரி உரங்கள் வழங்கப்படும் என்றார். வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ளவர்களுக்கு கால்நடை தீவனம் 1 கிலோ 2 ரூபாய் மானிய விலையில் வழங்கப்படும் என வேளாண் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக வேளாண் பட்ஜெட்டில் மாடித்தோட்டத்தை ஊக்குவிக்க வெற்றி இல்லத்தரசி வீட்டுத் தோட்டம் என்ற புதிய திட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்காக ரூபாய் 10 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இத்திட்டம் மூலம் இல்லத்தரசிகள் நச்சுத்தன்மையற்ற காய்கறிகளை வீடுகளிலேயே வளர்க்க உதவிகள் செய்யப்படும். உயிர்ம வேளாண்மையை பரவலாக்க 5 விவசாயிகளுக்கு சிறந்த விவசாயிக்கான நம்மாழ்வார் விருது வழங்கப்படும். இதற்காக ரூபாய் 11 லட்சம் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் வினோத் தெரிவித்தார். சிறு குறு விவசாயிகளை ஊக்குவிக்கும் வகையில் மாநில அளவில் விவசாயிகளுக்கு அஞ்சலையம்மாள் பெயரில் விருது வழங்கப்படும். முதல் பரிசு ரூபாய் 2.50 லட்சம், இரண்டாவது பரிசு ரூபாய் 1.50 லட்சம், மூன்றாவது பரிசு ரூபாய் 1 லட்சம் வழங்கப்படும் என அமைச்சர் வினோத் கூறினார். சிதம்பர ரகசியம் போலிருந்த சட்டசபை நடவடிக்கை இன்று சாமானிய மக்களும் விரும்பி பார்க்கும் செய்தி போல் ஆகிவிட்டது என சட்டசபையில் அமைச்சர் வினோத் தெரிவித்தார். விவசாயிகளுக்கு பலனளிக்கும் கடந்த கால திட்டங்கள் தொடரும். அவர்களுக்காக புதிய திட்டங்களும் அமல்படுத்தப்படும். எல்னினோ தாக்கத்தால் 12 மாவட்டங்களில் அதிக பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு என கணிக்கப்பட்டுள்ளது என வேளாண் அமைச்சர் வினோத் கூறினார். தமிழகத்தில் 2021க்கு பிறகு AI உழவு செயலி ஆகியவை வேளாண்மையை புதிய பரிமாணத்திற்கு கொண்டு சென்றுள்ளதாக அமைச்சர் வினோத் கூறினார். அதிக சவால்களை வேளாண் துறை சந்தித்து வருகிறது என்றார். வேளாண்மை பாதித்தால் எந்த துறையும் செயல்பட முடியாது என்ற கூற்றுக்கு ஏற்ப பட்ஜெட் உருவாக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் வினோத் பேசினார். விவசாயிகளுக்கான முன்னோடி திட்டங்களுடன் நிதிநிலை அறிக்கை தயாரிக்கப்பட்டுள்ளது என்றார். சட்டசபையில் அமைச்சர் வினோத் வேளாண் பட்ஜெட் உரையின் போது முதல்வரை புகழ்ந்து படித்த சில பகுதிகளுக்கு எதிர்க்கட்சியினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதையடுத்து பட்ஜெட்டில் இருப்பதை மட்டும் படிக்குமாறு அமைச்சர் வினோத்துக்கு சபாநாயகர் அறிவுறுத்தினார். பணநாயகத்தை தோற்கடித்த பாமர மக்களின் ஜனநாயகன் நீங்கள்தான், கோட் சூட் அணிந்த விவசாயி நீங்கள் என முதல்வர் விஜய்க்கு வேளாண் பட்ஜெட் தாக்கல் செய்த அமைச்சர் வினோத் புகழாரம் சூட்டினார். தமிழக சட்டசபையில் வேளாண் பட்ஜெட் தாக்கல் செய்த அமைச்சர் வினோத் 2 மணி நேரம் 10 நிமிடங்கள் பட்ஜெட் உரையை வாசித்தார். ஆட்சி பொறுப்பேற்ற 3 மாதங்களில் அனைவரும் பாராட்டும் வகையில் திருத்திய நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்த அமைச்சர்கள் மரிய வில்சன், வினோத்துக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் என முதல்வர் விஜய் பாராட்டியுள்ளார். தொலைநோக்கு பார்வையுடன் தாக்கல் செய்யப்பட்டுள்ள பட்ஜெட் அனைவரின் பாராட்டையும் பெற்றுள்ளது. வளமான தமிழகத்தை நோக்கிய நமது வெற்றி பயணம் தொடரட்டும் என முதல்வர் விஜய் கூறியுள்ளார். நிதி ஆதாரம் சரி செய்யப்பட்டவுடன் இன்னும் பல திட்டங்களை முதல்வர் விஜய் நிறைவேற்றி தருவார் என அமைச்சர் நிர்மல்குமார் கூறினார். மகளிருக்கு ரூபாய் 2,500 எப்போது என்ற செய்தியாளர்கள் கேள்விக்கு நிதி ஆதாரத்தை கருத்தில் கொண்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் நிர்மல்குமார் பதிலளித்துள்ளார். அரசின் திட்டங்களில் பொதுவான பெயர்கள் வைக்க வேண்டும் என்பதுதான் நோக்கம். இதனால்தான் திமுக, அதிமுக பெயர்கள் இருந்த சில திட்டங்களில் பெயர் மாற்றப்பட்டு வெற்றி என சேர்க்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் நிர்மல்குமார் விளக்கமளித்துள்ளார். திமுகவும் அதிமுகவும் தமிழக நலனில் அக்கறை இல்லாத கட்சிகள். காவிரி விவகாரத்தில் அவர்களை அழைத்து பேசி என்ன பயன் என அமைச்சர் நிர்மல்குமார் கேள்வி எழுப்பியுள்ளார். வீடு தேடி மதுபானம் வரும் என்று சொல்வது தவறு என அமைச்சர் விக்னேஷ் தெரிவித்துள்ளார். சோதனை நிலையில்தான் ஆன்லைன் முன்பதிவு உள்ளது என்றார்.
தமிழக சட்டசபையில் வேளாண் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் நிலையில் திமுக எம்எல்ஏக்கள் கருப்பு சட்டை அணிந்து வந்தனர். வறட்சி பற்றி பேசாமல் புகழ்ச்சி பாடி முதல்வரின் உச்சி குளிர பாராட்டு மழை பொழிய பயன்பட்டதுதான் வேளாண் பட்ஜெட் என ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். திராவிட மாடல் அரசின் திட்டங்களின் மேல் வெற்றி என்ற லேபிளை ஒட்டினால் வேலை முடிந்தது என்று இந்த அரசு நினைக்கிறதா என கேட்டுள்ளார். தாவேக அரசின் வேளாண் பட்ஜெட்டில் உருப்படியாக எதுவும் இல்லை. தேர்தல் நேரத்தில் பல வாக்குறுதிகளை சொல்லி மக்களை ஏமாற்றினர். ஆனால் எதையும் செய்யவில்லை. சட்டசபையில் நாங்கள் கேட்கும் கேள்விகளுக்கு தைரியம் இருந்தால் முதல்வர் பதில் சொல்லட்டும் என உதயநிதி கூறினார். வேளாண் பட்ஜெட்டில் திமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட திட்டத்தை எல்லாம் புது திட்டம் போல் பெயர் மாற்றி அறிவித்துள்ளனர் என எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். சைவ வைணவ சமயங்கள் மற்றும் பெண்கள் குறித்து சர்ச்சையாக பேசிய வழக்கு தொடர்பாக முன்னாள் அமைச்சர் பொன்முடிக்கு பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. செப்டம்பர் 2ஆம் தேதிக்குள் அவரை ஆஜர்படுத்த போலீசாருக்கு கோர்ட் உத்தரவிட்டுள்ளது. வேளாண் பட்ஜெட் மீது விவசாயிகளுக்கு பெரும் எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் ஏமாற்றமே மிஞ்சியது. அதில் புதிய திட்டங்கள் எதுவும் இல்லை என அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமி விமர்சித்துள்ளார். சட்டசபையிலிருந்து வெளியே வந்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதியின் காரை தனது கார் என நினைத்து ஏற முயன்றதால் பரபரப்பு நிலவியது. பின்னர் தனது காரில் பழனிசாமி புறப்பட்டார். தாவேக அரசு பல கவர்ச்சி திட்டங்களை அறிவித்துவிட்டு அதற்கு வடிவம் கொடுக்கும் விவசாயிகள் நலனை காற்றில் பறக்கவிட்டது போல் அமைந்திருக்கிறது இந்த வேளாண் பட்ஜெட் என வானதி சீனிவாசன் கூறியுள்ளார். வேளாண் பட்ஜெட்டில் விவசாயிகளுக்கான நிவாரண அறிவிப்பு இல்லாதது ஏமாற்றம் அளிக்கிறது என்கிறார் இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் வீரபாண்டியன். எல்னினோ தாக்குதலால் பாதிப்பு ஏற்படும் என வானிலை மையம் எச்சரித்தும் அது குறித்த எந்த திட்ட அறிவிப்பும் இல்லை என குறிப்பிட்டார். சென்னை தலைமை செயலகத்தில் அதிமுக அதிருப்தி எம்எல்ஏக்களான SP வேலுமணி, CV சண்முகம் மற்றும் KP அன்பழகன் ஆகியோர் அமைச்சர் ஆனந்தை சந்தித்து பேசினர். இந்த சந்திப்பு தமிழக அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நாங்கள் அதிமுகவில் இருப்பது பிடிக்கவில்லையா? அதிமுக எங்கள் கட்சி, எங்களை வளர்த்த கட்சி. அத்திக்கடவு அவிநாசி திட்ட கோரிக்கைகளுக்காகவே அமைச்சர்களை சந்தித்தோம் என SP வேலுமணி விளக்கமளித்தார். தாவேகவில் இணைவது குறித்த வதந்திகளையும் அவர் மறுத்தார். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை காங்கிரஸ் ராஜ்யசபா MP பிரவீன் சக்கரவர்த்தி சந்தித்து பேசினார். தமிழக அரசின் நிதிநிலை குறித்து விவாதித்தோம். கருத்துக்களை பொறுமையாக கேட்டறிந்தார் என பிரவீன் சக்கரவர்த்தி கூறினார். அரசின் வேளாண் பட்ஜெட்டில் புதிய அறிவிப்புகள் இல்லை என காவிரி டெல்டா பாசன விவசாயிகள் சங்க கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. தாவேகாவின் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாத வெற்று அறிக்கை என கூறியுள்ளது. பழனிசாமியை நான் ஏன் சந்திக்க வேண்டும்? அவருக்கும் எங்களுக்கும் என்ன உள்ளது? தொகுதி தொடர்பாக சில கோரிக்கைகளை அமைச்சரிடம் வழங்கியுள்ளோம். ஒரு அமைச்சரை எம்எல்ஏக்கள் சந்திப்பது இயல்பானது என அமைச்சர் ஆனந்தை சந்தித்த பின் CV சண்முகம் கூறினார். கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த ராமேஸ்வரம் மீனவர்கள் 8 பேரை எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படை கைது செய்தது. தமிழகத்தில் ஆகம விதிகளை பின்பற்றும் கோயில்கள், பின்பற்றாத கோயில்களை தனித்தனியே வகைப்படுத்தி அதன் பட்டியலை வெளியிட தமிழக அரசுக்கு 5 மாதம் அவகாசம் வழங்கி சுப்ரீம் கோர்ட் உத்தரவிட்டுள்ளது. சட்டவிரோத மணல் குவாரி வழக்கில் துணை போன அதிகாரிகள் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என ஹைகோர்ட் கேள்வி எழுப்பியுள்ளது. சட்டவிரோதமாக செயல்பட்ட 2 குவாரிகளுக்கு ரூபாய் 3 கோடி அபராதம் விதிக்கப்பட்டு குவாரிகள் மூடப்பட்டதாக அரசு தரப்பு தெரிவித்துள்ளது. ஆகஸ்ட் 8 முதல் 12 வரை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் உள்ள இடங்களில் மிதமான மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆகஸ்ட் 12 வரை தமிழகம், புதுவை, காரைக்காலில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என கூறியுள்ளது. டெல்லி மற்றும் புறநகர் பகுதிகளில் அதிகாலை முதல் கனமழை கொட்டி தீர்த்தது. இதனால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதோடு மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. தங்கம் விலை சவரனுக்கு 2160 ரூபாய் உயர்ந்து 1,10,000 ரூபாய்க்கும், கிராமுக்கு 270 ரூபாய் உயர்ந்து 13,750 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. வெள்ளி விலை கிராமுக்கு 10 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் 250 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. 1 லட்சம் விவசாயிகளுக்கு 4 கோடி ரூபாயில் மண்வள அட்டைகள் வழங்கப்படும். 5 ஆண்டுகளுக்கு 600 கோடியில் மண்வள பாதுகாப்பு இயக்கம் அமைக்கப்படும் என பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டது. காட்டுப்பன்றிகளால் ஏற்படும் பயிர் இழப்புகளை தடுக்க காட்டுப்பன்றி சேத தடுப்பு திட்டத்திற்கு ரூபாய் 7.35 கோடி ஒதுக்கப்படுகிறது. மக்காச்சோள உற்பத்தி மேம்பாட்டு திட்டத்திற்கு 36 கோடி ரூபாய் ஒதுக்கப்படும் என அமைச்சர் வினோத் கூறினார். பழனி கோயில் நில மோசடி விவகாரத்தில் முன்ஜாமீன் தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில் சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டன் கைது செய்யப்பட்டார். மழை வெயிலிலிருந்து விளைபொருட்களை பாதுகாக்க விவசாயிகளுக்கு 43,500 தார்பாய்கள் வழங்க 10 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் ஒதுக்கப்பட்டுள்ளது.
பெண்கள் உள்ளிட்ட விவசாயிகளுக்கு ட்ரோன் இயக்கும் பயிற்சி வழங்க 1.50 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும். ரூபாய் 4 கோடியில் வான்மகள் திட்டம் செயல்படுத்தப்படும் என தமிழக பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டது. தமிழக மக்களையும் தமிழகத்தையும் முன்னேற்றும் தொலைநோக்கு பார்வையுடன் தயாரித்துள்ள பட்ஜெட்டை வரவேற்கிறோம். ஒதுக்கப்பட்டுள்ள நிதியை முழுமையாக பயன்படுத்தி மக்களுக்கான பயன்கள் முழுமையாக செல்ல வேண்டும் என ஜி.கே. வாசன் கூறினார். காளான் வளர்ப்பினை ஊக்குவிக்க கிராமப்புற இளைஞர்கள் பெண்களுக்கு 50 சிறிய அளவிலான காளான் உற்பத்தி கூடங்கள் 50 லட்சம் ரூபாய் நிதியில் அமைக்கப்படும் என அமைச்சர் வினோத் கூறினார். பரந்தூர் ஏர்போர்ட் திட்டத்தை திரும்ப பெறுவது, மாற்றுவது அல்லது கைவிடுவது தொடர்பாக தமிழக அரசிடமிருந்து எந்த ஒரு கோரிக்கையும் மத்திய அரசுக்கு வரவில்லை என லோக்சபாவில் திமுக எம்பி தயாநிதி மாறன் எழுப்பிய கேள்விக்கு மத்திய சிவில் விமான போக்குவரத்து துறை இணை அமைச்சர் முரளிதர் மோகோல் எழுத்துப்பூர்வ பதிலளித்துள்ளார். நியூஸ் பேப்பரை வாசிப்பது போல் வேளாண் பட்ஜெட்டை அமைச்சர் வாசித்திருக்கிறார். முதல்வர் விஜய் நினைத்தால் இப்போதே விவசாயிகளுக்கு நன்மை செய்ய முடியும். எதற்கு அடுத்த ஜென்மம் என தேமுதிக பொதுச் செயலர் பிரேமலதா கேள்வி எழுப்பியுள்ளார். வேளாண் பட்ஜெட்டின் மொத்த மதிப்பு குறைக்கப்பட்டுள்ளது என அன்புமணி தெரிவித்துள்ளார். நோக்கத்தை நிறைவேற்றாத பட்ஜெட்டாக வேளாண் பட்ஜெட் உள்ளது என்றார். வாழை குலைகளின் பாரம் மற்றும் காற்றினால் வாழை மரங்கள் சாய்வதால் ஏற்படும் இழப்புகளை தவிர்க்க ரூபாய் 6.25 கோடி மதிப்பீட்டில் முட்டுக் கொடுத்தல் திட்டம் வேளாண் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. தேனி உள்ளிட்ட மாவட்டங்களின் வனப்பகுதிகளில் உள்ள மக்களை வெளியேற்ற சுப்ரீம் கோர்ட் உத்தரவிட்ட நிலையில் தமிழக அரசு சார்பில் சீராய்வு மனு தாக்கல் செய்யப்படும். அதுவரை மக்களை வெளியேற்றும் நடவடிக்கை எதுவும் இருக்காது என அமைச்சர் நிர்மல்குமார் சொன்னார். அரசு சார்பிலான திட்டங்கள் 70 முதல் 80 ஆண்டு திட்டங்கள் தான் ஒவ்வொரு ஆட்சியிலும் விரிவாக்கம் செய்கின்றனர் என அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். ஒவ்வொரு ஆட்சியிலும் செய்வது போல்தான் இந்த நிதிநிலை அறிக்கையில் செய்துள்ளோம். ஸ்டிக்கர் ஒட்ட வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை என்றார். போராடினால் தடியடி வழக்கு இளைஞர்களின் குரலை ஒடுக்குவதில் பிரதமர் மோடி அரசின் கொள்கை என ராகுல் விமர்சித்துள்ளார். மாணவர்களின் குரலை கண்டு அவர்கள் அஞ்சுகிறார்கள் என்பது தெளிவாகிறது என்றார். மாற்றம் என்று சொல்லி வந்தவர்கள் அளித்த பட்ஜெட் ஏமாற்றம் தருகிறது என முன்னாள் வேளாண் அமைச்சர் பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். வேளாண் பட்ஜெட்டில் புதிய அறிவிப்புகள் எதுவும் இல்லை என்றார். எந்த கேள்விக்கும் முதல்வர் பதில் சொல்ல மாட்டார் என்று ஒரு அமைச்சர் சொல்கிறார். எந்த கேள்விக்கும் முதல்வர் பதில் சொல்லாவிட்டால் ஜனநாயகம் எப்படி இருக்கும் என தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் கேள்வி எழுப்பியுள்ளார். தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் சீசன் துவங்கியுள்ளதால் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்புக்கு மேற்கொள்ளப்பட்டுள்ள நடவடிக்கை குறித்து கலெக்டர் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என ஹைகோர்ட் மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. கரையாறு சொரிமுத்து ஐயனார் கோயிலில் ஆடி அமாவாசை விழாவை முன்னிட்டு நாளை முதல் 10 நாட்களுக்கு அகஸ்தியர் அருவிக்கு பொதுமக்கள் செல்ல வனத்துறை தடை விதித்துள்ளது. பயிர்க்கடன் முழுவதுமாக தள்ளுபடி என்ற தாவேகவின் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற கோரி மாநிலம் முழுவதும் விவசாயிகள் கடந்த 2 மாதங்களாக போராடி வந்த நிலையில் வேளாண் பட்ஜெட்டிலும் அதற்கான அறிவிப்பு எதுவும் இல்லாதது அவர்களை மீண்டும் ஏமாற்றத்துக்கு ஆளாக்கியுள்ளது. தேனி, கோவை, நீலகிரி உள்ளிட்ட மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. முதல்வர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டிகள் செப்டம்பர் 4ஆம் தேதி துவங்குகிறது. இதில் பங்கேற்க இன்று முதல் http://tncmtrophy.sdat.in இல் பதிவு செய்யலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பழனி கோயில் நிலமோசடி தொடர்பாக பத்திர எழுத்தர் ஜெயபிரகாஷின் குடும்பத்தாரிடம் சிபிசிஐடி போலீசார் விசாரணை நடத்தினர். ஜெயபிரகாஷின் மனைவி, தந்தை, அவரது அண்ணன் உட்பட 8 பேரிடம் திண்டுக்கல் சிபிசிஐடி அலுவலகத்தில் விசாரணை நடந்தது. சுதந்திர தினத்தை முன்னிட்டு கோவை பீளமேட்டில் உள்ள சர்வதேச விமான நிலையத்தில் இன்று முதல் பாதுகாப்பு கட்டுப்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. பார்வையாளர்களுக்கு முற்றிலும் அனுமதி ரத்து செய்யப்பட்டுள்ளது. திருவள்ளூரில் அம்மோனியா கசிந்த வழக்கு தொடர்பாக 3 பேருக்கு ஹைகோர்ட் நிபந்தனை ஜாமீன் வழங்கியது. ஜூன் 21 பெரியபாளையம் அருகே இறால் பதப்படுத்தும் தொழிற்சாலையில் அம்மோனியா கசிந்து பலர் இறந்தது குறிப்பிடத்தக்கது. பழனி முருகன் கோயிலுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டது. போலீசார் நடத்திய சோதனையில் மிரட்டல் வெறும் புரளி என்பது தெரிய வந்தது. மிரட்டலை அடுத்து கோயிலில் போலீஸ் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. சென்னை ஒன் செயலி மூலம் பஸ், மெட்ரோ மற்றும் புறநகர் ரயில்களில் இதுவரை மேற்கொள்ளப்பட்ட பயணங்கள் 2 கோடியை கடந்து புதிய மைல்கல்லை எட்டியுள்ளது. இது சென்னையின் பொது போக்குவரத்து சேவையை எளிதாகவும் விரைவாகவும் மக்கள் பயன்படுத்த வழிவகுத்துள்ளது. மாதவரம் நெடுஞ்சாலை நிலையத்திலிருந்து 819 மீட்டர் சுரங்கம் தோண்டிய நீலகிரி இயந்திரம் மூலக்கடை வந்தது. சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் 2வது கட்டத்தில் இதுவரை 24 சுரங்கங்கள் தோண்டும் பணி நிறைவு பெற்றுள்ளது. சேலம் மாவட்டம் மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து 19,119 கன அடியிலிருந்து 19,264 கன அடியாக உயர்ந்துள்ளது. குடிநீர் தேவைக்காக வினாடிக்கு 1,500 கன அடி நீர் வெளியேற்றப்படுகிறது.
கர்நாடக மாநிலம் நாகரஹொலே என்ற இடத்தில் உள்ள கபினி நீர்த்தேக்கத்தை புலி ஒன்று நீந்தி கடந்து சென்றது. இந்த வீடியோ வைரலாகி வருகிறது. சதுரகிரி சுந்தரமகாலிங்கம் கோவில் மலையடிவாரத்தில் உள்ள கடைகளை மேற்கொண்டு இடிக்க வேண்டாம் என்றும் விரிவான பதில் மனு தாக்கல் செய்யவும் வத்ராயிருப்பு தாசில்தாருக்கு ஹைகோர்ட் மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்துள்ளது. திருநள்ளாறு அருகே உள்ள அத்திப்படுகை அங்காளம்மன் கோவில் திருப்பணிக்குழுவை சென்னை ஹைகோர்ட் கலைத்துள்ளது. தருமபுரம் ஆதீனம் கட்டளை தம்பிரானின் நேரடி ஒப்புதல் இல்லாமல் கோயிலுக்கு எந்தவொரு திருப்பணிக்குழுவும் அமைக்கப்பட முடியாது என அதிரடி தீர்ப்பு வழங்கியது. ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டார் கோவில் தேரோட்டம் நடப்பதை முன்னிட்டு வரும் 14ஆம் தேதி விருதுநகர் மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் சாமி தரிசனம் செய்ய வந்த முன்னாள் அமைச்சர் சேகர் பாபு காரை கூட்ட நெரிசலை காரணம் காட்டி அடிவாரத்தில் போலீசார் தடுத்து நிறுத்தினர். அரை மணி நேர காத்திருப்புக்கு பிறகு உயர் அதிகாரிகளின் தலையீட்டால் அனுமதிக்கப்பட்டார். கோவையில் பஸ்ஸில் கல்லூரி மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த புகாரில் கைதான காவலர் மணிவேந்தன் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார். திருவள்ளூரில் இறால் பதப்படுத்தும் ஆலையில் நடந்த அமோனியா வாயு கசிவு விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க ஆலை உரிமையாளருக்கு சென்னை ஹைகோர்ட் உத்தரவிட்டுள்ளது. கோவை மாவட்டம் கிணத்துக்கடவு அருகே முன்விரோதம் காரணமாக மர்ம கும்பல் நள்ளிரவில் வீடு புகுந்து 22 வயது வாலிபரை அரிவாளால் வெட்டி கொடூரமாக கொலை செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கிணத்துக்கடவு போலீசார் தனிப்படை அமைத்து தீவிரமாக தேடி வருகின்றனர். பெண் செய்தி வாசிப்பாளருக்கு பாலியல் துன்புறுத்தல் மற்றும் மிரட்டல் விடுத்த புகாரில் திமுக ஆதரவாளரும் பங்குச்சந்தை வர்த்தகருமான பிரபல தொழிலதிபர் PR சுந்தரை சென்னை போலீசார் பெங்களூருவில் கைது செய்தனர். அதற்கு உடந்தையாக இருந்த அவரது மனைவியும் கைது செய்யப்பட்டார். தென்காசியில் புதையல் இருப்பதாக கூறி ரூபாய் 1.5 லட்சம் மோசடி செய்த இருவரை தென்காசி போலீசார் கைது செய்து விசாரித்து வருகின்றனர். கேபினெட் செயலர் TV சோமநாதன், மத்திய உள்துறை செயலர் கோவிந்த் மோகன் ஆகியோருக்கு மேலும் ஓராண்டு காலம் பணி நீட்டிப்பு வழங்கி மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. விரைவு ரயில்களில் AC பெட்டிகளில் RAC பயணியருக்கும் போர்வை மற்றும் தலையணை கட்டாயம் வழங்க வேண்டும். இதை அனைத்து மண்டல பொது மேலாளர்களும் உறுதி செய்ய வேண்டும் என ரயில்வே வாரியம் உத்தரவிட்டுள்ளது. 2013 இளம்பெண் பத்திரிகையாளரை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் டெஹல்கா பத்திரிகையின் முன்னாள் ஆசிரியர் தருண் தேஜ்பால் குற்றவாளிதான் என்று தீர்ப்பளித்த மும்பை ஹைகோர்ட் அவருக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்தது. ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயில் ஆடிப்பூர தேர் திருவிழா கொடியேற்றத்துடன் வெகு விமரிசையாக தொடங்கியது. தேரோட்டம் 14ஆம் தேதி நடைபெறுகிறது. வல்லக்கோட்டை முருகன் கோவிலில் ஆடி கிருத்திகையை முன்னிட்டு பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். சுவாமிமலையில் சிவபெருமானுக்கு உபதேசித்த பிரணவ உபதேச அலங்காரத்தில் உற்சவர் முருகப்பெருமான் அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். தூத்துக்குடி தூய பனிமய மாதா பேராலயத்தின் 444ஆம் ஆண்டு திருவிழா கோலாகலமாக நடந்தது. இதையொட்டி சிறப்பு திருப்பலி நடந்தது. இதில் பெருந்திரளான கிறிஸ்தவர்கள் பங்கேற்று பிரார்த்தனை செய்தனர். ஈரானில் மக்களை கொல்ல விரும்பவில்லை, ஒப்பந்தம் செய்யவே விரும்புகிறேன் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்தார். தில்லியில் நடந்த வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவின் நிகழ்ச்சியில் பங்கேற்ற வங்கதேச கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் ஷஹீப் அல் ஹசனின் வீட்டில் மர்ம நபர்கள் பெட்ரோல் குண்டு வீசி தாக்குதல் நடத்தினர். ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீது ராணுவ நடவடிக்கைகளை எடுத்த பாகிஸ்தானை கண்டித்து பிரிட்டனில் வாழும் காஷ்மீர் மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஈரானுடனான போரினால் அமெரிக்க ராணுவத்தில் ஆயுத கையிருப்பு குறைந்து விட்டதாக பரவிய தகவலுக்கு அதிபர் ட்ரம்ப் மறுப்பு தெரிவித்துள்ளார். ராணுவ தகவல்களை கசியவிடும் நபர்களுக்கு கடுமையான சிறை தண்டனை வழங்கப்படும் எனவும் எச்சரித்துள்ளார். தற்போதைய சூழலில் ஈரான் மதகுருவான மொஜ்தபா கமேனியை தொடர்பு கொள்வது கடினமாக உள்ளது என ஈரான் அதிபர் மசூத் பெசஸ்கியான் தெரிவித்துள்ளார். அவரது ஆதரவு எங்களின் பலமாக இருந்தது. அதன் வாயிலாக நாங்கள் எங்களது நடவடிக்கையை தொடர்ந்தோம் என்றார். குடும்ப பாங்கான வேடங்களில் நடித்த புகழ்பெற்ற மணிகண்டன் இப்போது ஆக்ஷன் களத்திற்கு மாறியிருக்கிறார். மக்கள் காவலன் என பெயரிடப்பட்டுள்ள இப்படத்தில் அவர் போலீஸ் ரோலில் நடிக்கிறார். சந்தோஷ்குமார் இயக்குகிறார். மணிகண்டன் வெளியிட்ட பதிவில் மக்கள் காவலன், ஒரு பேட்ச், ஒரு மனிதன், அதிகாரத்திற்கு எதிரான ஒரு போர் என்று தெரிவித்துள்ளார். கழுகு, கற்றது களவு உள்ளிட்ட படங்களில் ஹீரோவாக நடித்த கிருஷ்ணா அதன்பின் மாரி 2, ஜோஸ்வா போன்ற படங்களில் குணச்சித்திர வேடங்களில் நடித்தார். இப்போது மர்டர் இன் டவுன் என்ற படத்தில் மீண்டும் ஹீரோவாக, அதுவும் போலீஸாக நடிக்கிறார். அவருக்கு ஜோடியாக பிந்து மாதவை நடிக்க பாலகிருஷ்ணன் இயக்குகிறார். கொலை பின்னணியில் கிரைம் கலந்த த்ரில்லர் பாணியில் ஆக்ஷன் படமாக உருவாகியுள்ளது. நடிப்பு, இயக்கம் என பிஸியாக உள்ள ரவிமோகன் பராசக்தி படத்திற்கு பின் மீண்டும் ஒரு ஹீரோ படத்தில் நடிக்கிறார்.
இம்முறை தமிழில் அல்ல தெலுங்கில். அங்கு மஞ்சு மனோஜ் நடிக்கும் வட்டிக்காசுல வாடா என்ற நகைச்சுவை மற்றும் குடும்ப பின்னணி கொண்ட படத்தில் கடவுள் வெங்கடேஸ்வர பெருமாளாக நடிக்கவுள்ளார். இதை தேஜ் உப்பலபதி இயக்குகிறார். கவின் நயன்தாரா நடிப்பில் பாடலாசிரியர் விஷ்ணுடவன் இயக்கியுள்ள படம் ஹாய். காதல் கதைகள் உருவாகியுள்ளது. ஆகஸ்ட் 14 வெளியாகும் என அறிவித்திருந்தனர். அன்றைய தேதிகள் விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ் மற்றும் மகுடம் படங்களும் வருவதால் இந்த படத்திற்கு போதிய தியேட்டர் கிடைக்காது என கருதி வேறு ஒரு தேதியில் வெளியிடலாம் என எண்ணுகிறார்கள். அது மட்டுமல்ல, படத்திற்கு பணசிக்கல் ஒன்றும் உள்ளதாம். அதை தீர்த்துவிட்டு வெளியிட முடிவு செய்துள்ளார்களாம். சந்தீப் கிஷன் தற்போது முதல்வர் விஜய் மகன் ஜேசன் சஞ்சய் இயக்கியுள்ள சிக்மா படத்தில் நடித்துள்ளார். அடுத்த மாதம் படம் வெளியாகிறது. அடுத்து அவரின் 33வது படமாக கரிகாலா உருவாகிறது. தமிழ், தெலுங்கு, ஹிந்தி மொழிகளில் உருவாகும் இப்படம் ஃபேண்டசி கதையில் தயாராகிறது. 2 பாகங்களாக உருவாகும் இப்படத்தின் முதல் பாகம் அடுத்த ஆண்டு ஜூலை 2லும், அடுத்த பாகம் 3 மாத இடைவெளியில் அக்டோபர் 28லும் ரிலீஸ் ஆகிறது. 2013இல் நவீன் இயக்கி தயாரித்து நடித்த படம் மூடர் கூடம். சென்றாயன், ஓவியா, ஜெயபிரகாஷ் உள்ளிட்டோர் நடித்தனர். 13 ஆண்டுகளுக்கு பின் இதன் 2ஆம் பாகம் உருவாகிறது. நவீனே இயக்கி நடிக்கிறார். முதல் பாகத்தில் நடித்தவர்கள் இதிலும் தொடர்கிறார்கள். இதன் முதல் பார்வை வெளியாகியுள்ளது. டார்க் காமெடி, ஃபேண்டசி மற்றும் ஆக்ஷன் கலந்த படமாக உருவாவதாக நவீன் தெரிவித்துள்ளார்.